ஹலோ கைஸ், போன வீடியோவில் நம்ம பேசிக் லூப் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் கேன் பி யூஸ் டு டெர்மினேட் தி லூப். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு லூப் வச்சிருக்கேன், அந்த லூப்பை வந்து நான் பாதிலே வந்து டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா, use to pass the controller to the end loop statement. ஓகேவா? சோ நான் வந்து end loop statementக்கு ஒரு கண்ட்ரோலரை பாஸ் பண்ணனும் இல்லனா கண்ட்ரோலரை மூவ் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த exit statement வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா, the exit statement must be placed inside the loop. ஓகேவா? சோ நம்ம exit statement கொடுக்கிறோம் அப்படினா கண்டிப்பா நம்மளால லூப் உள்ள தான் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன அப்படினா, use to exit only from the current loop. ஓகேவா? சோ நம்ம வந்து exit statement கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து எந்த லூப்ல வந்து நம்ம அந்த exit statement கொடுத்திருக்கோமோ அந்த லூப்ல இருந்து ஒண்டி தான் நம்மளால வெளிய வர முடியும் அப்படினு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த exit statementல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த exit statementல பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா exit, செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படினா exit when. ஓகேவா? சோ இந்த exit அப்படினா என்ன, இதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ exit அப்படினா என்ன அப்படினா, it is used to terminate the loop based on a conditional statement. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா, நான் வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கேன், அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு லூப்பை வந்து நான் டெர்மினேட் பண்ணனும் இல்லனா ஒரு லூப்பை வந்து நான் ஸ்டாப் பண்ணனும் அப்படினா அதுக்கு வந்து நம்ம இந்த exit அப்படின்ற அந்த கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படினா என்ன அப்படினா, if ஸ்டேட்மெண்ட், கேஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வந்து நான் சொல்லுவாங்க அப்படினா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன அப்படினா, a statement inside the loop must change the value of a condition. ஓகேவா? சோ இந்த லைனை பத்தி நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ இந்த exit அப்படின்ற அந்த கீவேர்டோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம வந்து ஒரு exit ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா கண்டிப்பா நம்ம வந்து லூப் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன், அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படினா என்ன அப்படினா, if ஸ்டேட்மெண்ட், கேஸ் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படினா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள பாத்தீங்க அப்படினா நான் வந்து exit அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஏன் அப்படினா, இந்த exit அப்படின்ற அந்த கீவேர்ட் பாத்தீங்க அப்படினா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள தான் வந்து அது யூஸ் ஆகும் இல்லனா வொர்க் ஆகும். ஓகேவா? சோ அதனால தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்க்குள்ள வந்து நான் exit அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இத வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு புரோகிராம் வந்து நான் எழுதியிருக்கேன். சோ அந்த புரோகிராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதாவது var1 அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதோட டேட்டா டைப் பாத்தீங்க அப்படினா நம்பர் அப்படின்றது கொடுத்திருக்கேன். இனிஷியலா அந்த வேரியபிள்ல பாத்தீங்க அப்படினா 1 அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நான் அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு பிகின் அண்ட் பிளாக் கொடுத்திருக்கேன். அந்த பிகின் அண்ட் பிளாக் உள்ள பாத்தீங்க அப்படினா ஒரு லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அந்த லூப் ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்றேன் அப்படினா, ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட், அதாவது dbms_output.put_line அப்படின்ற அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்றேன் அப்படினா, நான் எந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணனோ அதே வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ண அப்படின்றதுக்காக அந்த வேரியபிளை வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படினா, என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு, அதாவது var1 அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல நீ என்ன பண்ண அப்படினா, இந்த லூப்பை விட்டு வெளியே வா அப்படின்றதுக்காக exit அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா, endif அப்படின்றது கொடுத்திருக்கேன். அதாவது எப்பலாம் நம்ம வந்து ஒரு if வந்து ஸ்டார்ட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து endif அப்படின்றத கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம எப்பலாம் வந்து ஒரு லூப்பை ஸ்டார்ட் பண்றோமோ கண்டிப்பா நம்ம வந்து end loop அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படினா Oracle நம்மளுக்கு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? எப்ப நமக்கு அந்த எரரை த்ரோ பண்ணும் அப்படினா, ஒரு லூப் வந்து இன்ஃபினிட் லூப்பா இருந்துச்சு அப்படினா அந்த டைம் தான் நமக்கு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற அந்த எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? சோ இந்த ப்ரோகிராம்ல பாத்தீங்க அப்படினா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். அதாவது எனக்கு ஒரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ 5 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல வந்து இந்த லூப் விட்டு வெளியே வா அப்படின்றது கண்டிஷன் கொடுத்திருக்கோம். ஓகேவா? ஆனா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஓகேவா? அதாவது என்ன அப்படினா, நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்திருக்கோம், வேரியபிள்ல வேல்யூ பாத்தீங்க அப்படினா 1 அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த 1 அப்படின்ற வேல்யூ பாத்தீங்க அப்படினா கான்ஸ்டன்டா இந்த லூப் உள்ள வந்து ஃபுல்லாவே அப்படியே தான் 1 அப்படின்றதா இருக்கும். ஓகேவா? நமக்கு வந்து அந்த 1 அப்படின்ற வேல்யூ வந்து 2 அப்படின்றது மாறணும், இல்லனா 3 அப்படின்றது மாறணும், 5 அப்படின்றது மாறணும். அப்படி மாறினாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படினா, இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? சோ அது மாறுற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட நம்ம கொடுக்கவே இல்லை. ஓகேவா? அதாவது இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஓகேவா? சோ ஒரு இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படினா கண்டிப்பா இது வந்து என்ன ஆகும் அப்படினா, ஒரு இன்ஃபைனைட் லூப் அப்படின்றது நமக்கு மாறும். சோ இன்ஃபைனைட் லூப் அப்படின்றது மாறிடுச்சு அப்படினா நமக்கு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படின்ற அந்த எரர் வந்து நமக்கு த்ரோ பண்ணும். ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படினா, இந்த வேரியபிள்ல வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒன்னா இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போலாம். ஓகேவா? சோ அது எப்படி இன்கிரிமெண்ட் பண்றது அப்படின்றது நம்ம பார்க்கலாம்.
சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வேரியபிளை காப்பி பண்றேன். காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து நான் பேஸ்ட் பண்றேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அதாவது var1 அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட நீ என்ன பண்ண அப்படின்னா +1 அப்படின்றத ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூல நம்மளுக்கு வந்து 1 அப்படின்றது இருக்கு. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா 1 + 1 2 அப்படின்றது மாறிடும். ஓகேவா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டே வருது. ஓகேவா? சோ நம்மளுக்கு வந்து வேரியபிள்ல வந்து வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் விட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து வெளியே வந்துரும். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து இது பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம PLSQL டெவலப்பர் டூல் அப்படின்ற அந்த டூல்ல வந்து நம்ம இதை கோட வந்து பேஸ்ட் பண்ணி லைன் பை லைனா நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா PLSQL டெவலப்பர் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓபன் பண்ணி இதை பேஸ்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து நான் இனிஷியலைஸ் பண்றேன். அதாவது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? சோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து லைன் பை லைனா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டெப் இன்டூ அப்படின்ற அந்த ஆப்ஷன் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகேவா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றத கொடுக்குறேன். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கண்ட்ரோலர் பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் லைன்ல இருக்கு. ஓகேவா? சோ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? திருப்பி நான் ஸ்டெப் இன்டூ அப்படின்ற கொடுக்குறேன். இப்போ எனக்கு பாத்தீங்க அப்படின்னா 4th லைன்ல இருக்கு. ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்ட்ரோலர் வந்து எனக்கு வந்து 4th லைன்ல வந்து மூவ் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? சோ அதுக்கு அர்த்தம் பாத்தீங்க அப்படின்னா திருப்பி நான் ஸ்டெப் இன்டூ அப்படின்றத கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லூப் உள்ள என்டர் ஆகுது. சோ லூப் உள்ள பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எதை பிரிண்ட் பண்ண சொல்றோமோ அதை வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதாவது ஒரு இன்கிரிமெண்ட் வேல்யூ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? அதாவது எனக்கு வேரியபிள்ல பாத்தீங்க அப்படின்னா இனிஷியலா வந்து 1 அப்படின்ற வேல்யூ தான் இருக்கு. இந்த கண்ட்ரோலர் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் லைன்ல மூவ் ஆகுதோ அப்போ வந்து இந்த வேரியபிள்ல வந்து வேல்யூ நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆயிடும். ஓகேவா? நம்மளால ஒரு வாட்டி இந்த மவுஸ் பாயிண்டர் வந்து இதுக்கு வேரியபிள் மேல வச்சுட்டு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியாது. ஓகேவா? சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே பாத்தீங்க அப்படின்னா வேரியபிள் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த வேரியபிள் இருக்க இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த வேல்யூல கிளிக் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த கரெக்டா என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் இன்டூ அப்படின்றத கொடுக்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து நம்மளுக்கு 2 அப்படின்ற வேல்யூ வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டுது. ஓகேவா? சோ நீங்க இந்த வேரியபிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா தெரியும் 2 அப்படின்றது நம்மளுக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். சோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆயிடும். ஆனா நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆகல. அதனால அது திருப்பி என்ன பண்ணும் அப்படின்னா திருப்பி வந்து லூப்புக்குள்ள தான் என்டர் ஆகும். ஓகேவா? சோ இப்போ நம்ம திருப்பி ஸ்டெப் இன்டூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா திருப்பி வந்து நம்மளுக்கு லூப்புக்குள்ள தான் போகுது. சோ அதாவது என்ன அப்படின்னா எப்ப இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்பதான் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப் விட்டு நம்மளுக்கு வெளியே எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா? சோ அதனால அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் இன்டூ அப்படின்றத ப்ரொவைட் பண்ணலாம். சோ இப்போ வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து 4 அப்படின்றது இருக்கு. இப்ப வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா இந்த வேரியபிள் வந்து 5 அப்படின்றது இருக்கு. ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடும். ஓகேவா? ஸ்டெப் இன்டூ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவேர்டுக்கு வருது. ஓகேவா? சோ எக்ஸிட் அப்படின்றது வந்த உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்ட் லூப் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து கண்ட்ரோலர் வந்து மூவ் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப நான் வந்து கொடுக்குறேன். இப்ப வந்து திருப்பி நான் ஸ்டெப் இன்டூ அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா டைரக்டா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எண்ட் இஃப் எல்லாம் வராது. இந்த எக்ஸிட் முடிச்ச உடனே என்ன பண்ணும் அப்படின்னா டைரக்டா வந்து நம்மளுக்கு எண்ட் லூப் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா? கண்ட்ரோலர் டைரக்டா வந்து நம்மளுக்கு அந்த லூப்போட எண்டிங் பொசிஷனுக்கு நம்மளுக்கு மூவ் ஆயிடும். ஓகேவா? மூவ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எண்ட் பண்றோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் வந்து அது எண்ட் ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ வந்து நான் இது திருப்பி வந்து கண்ட்ரோல் எண்ட் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நம்மளுக்கு எண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த dbms_ அவுட்புட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? சோ இதுதான் வந்து எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எண்ட் லூப்புக்கு முன்னாடி தான் இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ அதனால நீங்களும் வந்து இந்த வந்து எண்ட் லூப்புக்கு முன்னாடி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுக்காதீங்க. இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எந்த இடத்துல வேணா கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது லூப் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்க கொடுக்கலாம். இல்லனா மிடில்ல கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது உங்க ப்ரோக்ராமோட ஃபங்க்ஷனாலிட்டி இல்லனா உங்க ப்ரோக்ராம் லாஜிக் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்க. அந்த ப்ரோக்ராம் லாஜிக்ல வந்து நீங்க ஃப்ரண்ட்ல கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரண்ட்ல கொடுங்க. இல்ல லாஸ்ட்ல கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்ல கொடுங்க. இல்ல மிடில்ல கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா மிடில்ல கொடுங்க. ஓகேவா? அது வந்து நீங்க எந்த இடத்துல வேணா கொடுக்கலாம். ஓகேவா? ஆனா நீங்க இந்த எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் உள்ளதான் வந்து நீங்க அந்த எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவேர்ட் வந்து நீங்க உங்களால யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிள்ல வந்து நம்ம கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்திருப்போம். ஓகேவா? சோ கேஸ் ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன் அப்படின்னா கேஸ் அப்படின்றது கொடுத்திருக்கேன்.
சோ கேஸ்ல நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அந்த கண்டிஷன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்றது வருதோ அந்த டைம்ல என்ன பண்ணா அப்படின்னா இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகும் அப்படின்றதுக்காக எக்ஸிட் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நீ என்ன பண்ணா அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட +1 அப்படின்றத ஆட் பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த எல்ஸ் அப்படின்ற அந்த எல்ஸ் செக்ஷன்ல வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதே இது நீங்க இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகேவா? எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இதுல சிம்பிள் இஃப் தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதனால வந்து நம்ம அந்த இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளால உள்ள ப்ரொவைட் பண்ண முடியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெளியே வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? நீங்க வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த இன்கிரிமெண்ட் வேல்யூ வந்து அந்த எல்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷன்ல கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து உங்களோட விருப்பம். ஓகேவா? அதாவது உங்க ப்ரோக்ராமோட லாஜிக் எப்படி இருக்கு இல்லனா உங்க ப்ரோக்ராம் வந்து நீங்க எப்படி டிசைன் பண்றீங்கன்னு விரும்புறீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கோட வந்து அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? சோ நீங்க இதை வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படினாலும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சேமா தான் வரும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸிட் வென். ஓகேவா? சோ எக்ஸிட் வென் அப்படின்னா என்ன அப்படின்னா it can be used to terminate the loop based on a when clause condition. ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா when clause நாம என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோமோ அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி லூப்பை விட்டு நம்ம டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த எக்ஸிட் வென் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது என்ன அப்படின்னா a statement inside the loop must change the value of a condition. ஓகேவா? சோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சோ நம்ம இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்கோம். கரெக்ட்டா? சோ அதாவது இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த லூப்புக்குள்ள வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வேல்யூ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த எக்ஸிட் வென்னோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ நம்ம எப்பலாம் வந்து எக்ஸிட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோமோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லூப் ஸ்டேட்மெண்ட் குள்ள தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா லூப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அந்த லூப் ஸ்டேட்மெண்ட்ல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எக்ஸிட் வென் அப்படின்ற அந்த கீவேர்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். மென்ஷன் பண்ணி நான் சொல்றேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்றேன். சோ இந்த கண்டிஷன் வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லூப் போட்டு நமக்கு டெர்மினேட் ஆயிடும். ஓகேவா? இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளோட என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். சோ அந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அதே வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுக்கான டேட்டா டைப் நான் கொடுத்திருக்கேன். அதுல இனிஷியலா வந்து வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 1 அப்படின்றத நான் அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பிகின் அண்ட் பிளாக் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். சோ அந்த பிகின் அண்ட் பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னா லூப் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ லூப் ஸ்டேட்மெண்ட் உள்ள பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி dbms_output.put_line அப்படின்ற அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்கிரிமெண்ட் வேல்யூ வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சோ அந்த இன்கிரிமெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ கூட +1 அப்படின்றத ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸிட் வென் அப்படின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்திருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டிஷன் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல எப்ப எனக்கு வந்து வேல்யூ வந்து 5 அப்படின்றது வருதோ என்ன பண்ண அப்படின்னா இந்த லூப் விட்டு நீ வந்து வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? சோ இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா நமக்கு வந்து அவுட்புட் வருது. என்ன சொல்லுது 1 2 3 4 அப்படின்றது நமக்கு காட்டுது. ஓகேவா? சோ இந்த எக்ஸிட்டுக்கும் எக்ஸிட் வென்னுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா தெரியும் நம்ம எக்ஸிட் யூஸ் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதாவது இஃப் ஸ்டேட்மெண்டா இருக்கலாம் இல்லனா கேஸ் ஸ்டேட்மெண்டா கூட இருக்கலாம். ஓகேவா? சோ அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கண்டிப்பா வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த எக்ஸிட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். இல்லனா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள தான் வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஆனா இந்த எக்ஸிட் வென் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுவே வந்து ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ண வேணாம் அப்படின்னா இதுக்கு தனியா நீங்க வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க ப்ரொவைட் பண்ண வேணாம். ஓகேவா? ஏன் அப்படின்னா இதுலயே வந்து கண்டிஷன் இருக்கு. அதனால அந்த கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ஆக்ட் ஆயிக்கும். ஓகேவா? ஆனா இந்த எக்ஸிட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து எந்த கண்டிஷனுமே கிடையாது. சோ அந்த கண்டிஷனுக்கு கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த எக்ஸிட் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள தான் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ அதனால நம்ம வந்து அந்த எக்ஸிட்டை வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஆனா இந்த எக்ஸிட் வென் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டும் தேவை கிடையாது. ஏன்னா இந்த எக்ஸிட் வென் அப்படின்றதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்டிஷன் தான். ஓகேவா? சோ அதனால உங்களுக்கு தனியா வந்து ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் வந்து எக்ஸிட்டும் எக்ஸிட் வென்னுக்கான ஒரு டிஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபார் லூப் அப்படின்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.